ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு இன்னைக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. லவ் பேர்ட்ஸ் உலகத்தில், ஏன்னா உலகமே பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்கும் மானது. மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய பறவைகள் இனங்களை காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. வீட்டில் வளர்ப்பு பிராணிகளான லவ் பேர்ட்ஸை வளர்க்குறது ஒரு மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கும் அதிகரித்து வருது. முடிஞ்ச வளர்க்கும்போது என்னென்னா நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும். பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம வெயிலில், மழையில், குளிரில் நம்மளை எப்படி தற்காத்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த மாதிரி கிளைமேட்டில் பறவை இனங்களையும் நம்ம தற்காத்து கொள்ளணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா வெயில் காலத்தில் அழகான தண்ணி வைக்கணும், ஈரப்படணும், கூண்டை க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி குளிர் காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி மேலே குளிர் அதிகமாக வராத அளவுக்கு சில விஷயங்கள், அடிப்படை வசதிகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும். மழை காலத்தில் இதுதான். இது போக என்னென்னா சின்ன சின்ன பூச்சிகள், பல்லி, எலி எல்லாம் வராமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணவங்களுக்கும் வசதி பண்ணி கொடுத்துதான் பறவைகள் நம்ம கொடுங்க. இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அழகாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வளர்த்த ஒரு 2-3 லவ் பேர்ட்ஸ் சமீபத்தில் இறந்து போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொரோனா காலகட்டத்திலே பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் தப்பிச்சு வந்தது. மிக்ஜாம் மொழியில் கூட ஒரு தப்பிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் உடல் பாதிக்கப்பட்டு அது இறந்து போச்சு. ரொம்ப ஃபீல் ஆகி போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்ல, அந்தளவுக்கு எங்கிட்ட பழகக்கூடிய ஒரு பறவை இனமாக இருந்துச்சு. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. முடிஞ்சளவுக்கு காப்பாற்ற பார்த்தோம், முடியலை. இருந்தால் என்னென்னா லவ் பேர்ட்ஸுடைய அந்த இதே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஆயுட்காலம் ஒரு 3 வருஷம் தான் இருக்கும் அதிகபட்சமாக சொல்லுவாங்க பறவை இனங்களில். 3 வருஷம் தான். ஆனால் அது எங்கள்கிட்ட 6 வருஷங்கிட்ட இருந்தது. அது வரைக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தபோது தான் 6 வருஷம் இருந்து நான் நினைக்கிறேன். அது மாதிரி இவங்க பறவை இனங்களில் வந்தீங்கன்னா குஞ்சிலே வாங்கி வளர்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷத்து வரைக்கும் நம்மகிட்ட இருக்கும். நல்லா வளர்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் சரியாக பார்த்துருங்க. இதுதான் லவ் பேர்ட்ஸு பிகினிங். யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் ஒரு சொல்லக்கூடிய விஷயம். சும்மா ஆசைக்கு வாங்கி வச்சுட்டு அதை பராமரிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. வாங்கினீங்கன்னா நம்மளை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் லவ் பேர்ட்ஸை பராமரிக்கிறோம். தொடர்ந்து வீடியோ வரும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எங்களோட இணைஞ்சிருங்க. லவ் பேர்ட்ஸ் உலகம் எப்போதும் உங்களை அன்புடன் அழைக்கிறது.